இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அபூர்வமான பௌர்ணமி, தை மாதம் வருகின்ற பௌர்ணமி. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேட்டது கிடைக்கும் இந்த நேரத்தில். அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தா இரவு 7:12 9:12 மணி வரலும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை, இந்த குறிப்பிட்ட அந்த 2 மணி நேரம். பௌர்ணமி தேதி முடிகிற நேரம் 8:12. அதனால தான் முன்னொரு மணி நேரம் பின்னொரு மணி நேரம்னு அந்த கணக்கீடு செய்வோம். இந்த நேரத்தில் விளக்கேற்றி, பூஜை அறையில் விளக்கேற்றி திருமூர்த்தி பகவானை மனதார நினைத்து கொண்டு நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை அவரிடம் வைத்து வழிபாடு செய்யும் போது கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது நியதி. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் சத்யநாராயணர் பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள்னால் இந்த பௌர்ணமி தேதியை சொல்லுவாங்க. இந்த நாளில் சத்யநாராயணர் பூஜை செய்யும் பொழுது வீட்டில் செல்வம் தங்கும் அப்படிங்கிறத எளிதில் புரிந்து கொள்ள முடியும். பௌர்ணமி விரதம் காலையிலேருந்து மாலை வரலும் விரதம் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயங்களுக்கு சென்று அங்கு நம்ம வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லா தெய்வங்களும் ஆற்றல் வாய்ந்தவை தான். அந்த தெய்வ ஆற்றல்கள் எல்லையில்லாத ஆற்றலை உடையவை. இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகை ரொம்ப சக்தியோடு திகழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த இடமாக இருக்கும் இந்த அம்மன் ஆலயங்கள் எல்லாம். அதனால் அருகாமையில் அம்பிகையுடைய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அது காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு சென்று நெய் விளக்கு ஏற்றுங்கள். ரொம்ப முக்கியம் அதுதான். அம்பிகை ஆலயத்தில் நெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்கள். முடிஞ்சால் மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு போங்க, அது இன்னும் சிறப்பு. அங்கே போய் நம்ம வைக்கின்ற வேண்டுதல் அப்படிங்கிறது அப்படியே நிறைவேறும் இந்த பௌர்ணமி தேதியில் நம்ம செய்கின்ற இந்த வழிபாட்டின் மூலமாக. அதே போல் திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நடத்துவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா இந்த பௌர்ணமி தேதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆலயங்களில் நடைபெறும், அங்கே போய் கலந்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இந்த குத்து விளக்கு அலங்காரம் செய்து குங்குமார்ச்சனை செய்து அம்பிகையுடைய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் அப்படின்னா அது அம்பிகையுடைய ஆற்றல் எப்பொழுதுமே நம்முடன் இருப்பதை நம்மால் உணர முடியும். அவ்வளவு சிறப்பானதொரு வழிபாடு இந்த குத்துவிளக்கு பூஜை அப்படின்றது, திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்கிறது. அதே போல் அம்பிகை வழிபாடு, இங்கே குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, அதையும் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் இந்த நாளை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சித்தர் வழிபாடு அப்படிங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான மரபு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் சித்தர் ஆலயங்களில் போயிட்டு தியானம் செய்வது, அங்கு அன்னதானம் செய்வது, இது போல விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல் பௌர்ணமி கிரிவலம் வருதல், திருவண்ணாமலை மட்டுமல்ல, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மலைகள் இருக்குது இல்லையா, மலைகளில் இருக்குது அப்படின்னா மலையவே சிவமாக பாவித்து, சிவலிங்கமாக பாவித்து வலம் வருவது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. அது சிவபெருமானையே சுற்றி வருவது போல ஒரு ஆத்ம திருப்தியை தரும். அதற்கும் உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தை மாதம் வருகின்ற பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே சிறப்பு. அதுவும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் பௌர்ணமி திதியோடு தான் நெருங்கி வரும். பூச நட்சத்திரம் ஒரு குறிப்பாக சொல்லப்படும். தைக்கு பூசம் சிறப்பு. ஆனால் கொஞ்சம் முன்னாடி பூசம் முடிஞ்சிட்டாலுமே இந்த தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கிட்ட நல்ல வார்த்தைகளையாக பேசுவோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அந்த எல்லோரில் நாமும் ஒருவராக எப்பொழுதுமே இருப்போம் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்க இந்த பௌர்ணமி தேதியில். அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.